வணக்கம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம். ஏப்ரல் மாத ராசி பலன்களை பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி மேச ராசி. ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி சித்திரை 1ஆம் தேதி தமிழர்களின் புத்தாண்டு ஆரம்பமாகிறது. தமிழ் புத்தாண்டு விசுவாசு ஆண்டு பிறக்கிறது. இந்த இனிய நன்னாளில் அனைவரும் எல்லா வளமும் நலமும் பெற்ற வாழ்வில் நிம்மதி, சந்தோஷம், ஆரோக்கியம், ஐஸ்வர்யங்கள் பெற்று வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன். இந்த மாதத்தின் முதல் நாளில் கோள்களின் நிலை 2இல் குடும்ப வாக்குஸ்தானத்தில் குரு, 3ஆம் இடமான உபஜயஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய். அவர் ஏப்ரல் 3 அன்று கடகத்திற்கு இடப்பெயர்ச்சியாகிறார். ருண ரோக சத்ருஸ்தானத்தில் கேது, விரயஸ்தானத்தில் 5 கிரகங்கள் அமர்ந்திருக்கிறார்கள். ராகு, சனி, புதன், சுக்கிரன், சூரியன். இந்த 5 கிரகங்களில் உச்சம் பெற்று நிற்கும் சுக்கிரன் மட்டுமே நலம் தரும் நிலையில் இருக்கிறார். முதலில் பொதுவான பலன்களை பார்க்கலாம். 2இல் அமர்ந்திருக்கும் குரு பகவான் அவர் 9 மற்றும் 12ஆம் அதிபதியும் ஆவார். இதனால் உங்களுக்கு குடும்ப சூழல் மகிழ்ச்சிகரமானதாக அமையும். தந்தை வழியில் நன்மைகளும், அதிகப்படியான விரைய செலவுகளை கட்டுப்படுத்தலாம். 3ஆம் தேதியே உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் 4ஆம் இடத்திற்கு நகர்கிறார். அவரால் சில நோய்களையும் காயங்களையும் கொடுக்கக்கூடும். 7ஆம் அதிபதி சுக்கிரனால் உங்கள் கணவன் மனைவி உறவு வலுப்பெறும். எவ்வளவுதான் வருவாய் வந்தாலும் செலவினங்கள் தூக்கலாக இருக்கும். இந்த மாதம் சற்று பின்னடைவான பலன்களையே சந்திக்க இருக்கிறீர்கள். முதலில் நிதிநிலையை பார்க்கலாம். வருவாய் இயல்பானதாகவே இருக்கும். வேலையில் தொழிலில் வருவாய் இருக்கும். ஆனாலும் தேவையற்ற செலவுகள் கூடி வருவாயை பற்றாக்குறை ஏற்படுத்தும். புதிய முதலீடுகள் செய்ய இந்த மாதமல்ல இது என்பதால் சற்று தள்ளி வைக்கலாம். புதிய கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். பழைய கடன்கள் ஒரு சிலருக்கு தொல்லை தரலாம். செலவுகளையும் வரவுகளையும் திட்டமிட்டு செயல்படுத்தினால் எந்த பிரச்சனையிலும் சிக்காமல் தப்பிக்கலாம். குடும்ப, காதல், திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை குரு பகவானின் அருளாலும் சுக்கிர பகவானின் அருளாலும் கணவன் மனைவி இடையேயான உறவுகள் வலுவானதாகவும் மகிழ்ச்சிகரமானதாகவும் அமையும். ஒருவர் மற்றவரை புரிந்து கொண்டு மகிழ்ச்சிகரமாக செயல்படுவீர்கள். காதல் வாழ்க்கையை பொறுத்தவரை முதல் பாதியில் நல்ல மகிழ்ச்சியான மனநிலையிலும் சூரியன் இடப்பெயர்ச்சியானவின் பிரச்சனைகளையும் சந்திக்கலாம். குடும்ப உறுப்பினர்களின் நல்லாதரவை பெறுவீர்கள். அவர்களின் முழு ஒத்துழைப்பையும் அவர்களின் மூலமாக வருவாயையும் பெறுவீர்கள். சகோதர உறவு பாதிக்கப்படக்கூடும் என்பதால் கவனம் தேவை. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இடப்பெயர்ச்சியாகும் செவ்வாயாலும் கேதுவாலும் வயிறு சம்பந்தமான நோய்கள், இரத்தம் சம்பந்தமான நோய்கள் ஏற்படக்கூடும். வீட்டில் உள்ளவர்களின் உடல் நலனிலும் பாதிப்புகளை சந்திக்கலாம். தொடர்ந்து உடற்பயிற்சியும் மனப்பயிற்சியும் செய்து வாருங்கள். என்றும் ஆரோக்கியத்தை காக்க சிறந்த வழி இதுவாகும். வேலை உத்தியோகத்தில் இருப்பவர்கள் ஜீவனாதிபதி சனி 12இல் சஞ்சரிப்பதால் வேலை விஷயமாக வெளியூர் பயணமும் அதிகப்படியான அலைச்சல்களையும் சந்திக்க நேரலாம். வேலையில் கவனக்குறைவாக இருப்பதை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. இப்போது இருக்கும் வேலையில் என்ன நெருக்கடி வந்தாலும் வேலையை விட்டு விலகாதீர்கள். புதிய நல்ல வேலை கிடைக்கும் வரை பழைய வேலையில் தொடர்வது நலன் தரும். தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற துறையில் இருப்பவர்கள் தங்கள் உற்பத்தி செய்த பொருட்களுக்கு கட்டுப்படியான விலை கிடைக்காமல் வருவாய் இழப்பை சந்திக்கலாம். போட்டியாளர்களால் தொழில் நெருக்கடி ஏற்படலாம். ஏப்ரல் 13 வரை உங்கள் வருவாய் உயர்வாக இருக்கும். செலவுகள் கட்டுக்கடங்காமல் செல்லக்கூடும். திட்டமிடல் அவசியம். மாணவர்கள் தங்கள் திறமையை முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். படிப்புக்காக அதிக நேரத்தை செலவிடுதல் நல்லது. வேலை மற்றும் மேற்கல்விக்கான போட்டித் தேர்வுகளில் கலந்து கொள்ள அர்ப்பணிப்பு உணர்வும் நிறைய செலவுகளும் செய்ய வேண்டியிருக்கும். கல்விக்காக நிறைய செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும். இந்த மாதம் கலைத்துறையில் பணியாற்றுபவர்கள் தொடர்ந்து வெற்றிகளை கொடுக்க வேண்டுமானால் புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டும். கடுமையான உழைப்பால் உடலும் உள்ளமும் சோர்வடையலாம். அரசியல்வாதிகள் தங்கள் மேம்பட்ட செயல்களால் மற்றவர்களின் மரியாதையை பெறுவார்கள். போட்டியாளர்களிடமிருந்து விலகி இருப்பது நல்லது. மற்றவர்களின் தேவையறிந்து செயல்படுவதன் மூலமாக பொதுவான நம்பிக்கையை பெற முடியும். இறுதியாக உங்கள் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை செலுத்துங்கள். தொழில், வியாபாரம், வேலை இவற்றில் முழுமையான அர்ப்பணிப்புடன் செயல்படுங்கள். வருவாய் செலவுகளை திட்டமிடுங்கள். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமானதாக அமையும்.
வாகனம் வாங்க முயற்சிப்பவர்களின் முயற்சிகள் வெற்றி பெறும். இந்த மாதம் சாதகமான பலன்கள் குறைவாக இருப்பதால் இதை ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டு கவனமாக இருங்கள். ஆன்மீகத்தில் அதிகம் கவனம் செலுத்துங்கள். மனம் உடல் இரண்டையும் சீராக வைத்து கொள்ளுங்கள். இந்த மாதம் விக்ன விநாயகர் பெருமானை வணங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள்.